ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த காரோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார் வாங்கின வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம காரோட மாடல் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. அது காரை பார்த்ததுமே எல்லாருமே டாடா பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கமெண்ட்லேயும் வந்திருந்தது. டாடா பஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கார் வாங்க இது ஷோரூமுக்கு போனோம் அப்படிங்கிற கதையை மட்டும் நீங்கள் கேளுங்களேன். இது எப்படி இருக்குன்னா இந்த படத்தில் கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ரோட்டில் அப்படியே போனோமா, போகிற வழியில் அப்படியே கார் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கும் அனுப்பிச்சு. நாங்கள் கார் வாங்குற பிளானே இல்லை. எங்களுக்கு வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு என்ன பண்ணோம்னா, நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம். அந்த முப்பாசான்னு சொல்லி ஒரு சிங்கம் படம் வந்துருக்கோம். சிங்கம் படம் வந்து குழந்தைங்க பார்க்குற மாதிரி அந்த படத்துக்கு போயிருந்தோம், பாப்பாங்கெல்லாம் கூட்டிகிட்டு. அப்புறம் படம் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே துர்கா வந்துட்டு, இது என்னன்னா எப்பயுமே நம்ம படத்துக்கு போகிறப்ப 7:30 மணிக்கு ஷோ புக் பண்ணுவோம். நைட்டு 10 மணி 10:30 மணி ஆயிரும். வீட்டுக்கு வந்துடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரதுக்கு தான் டைம் இருக்கும். வர வரையில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தோம், முன்னாடி ஷோவே போட்டுட்டோம். 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ ஷோ முடிஞ்சிருச்சு. அப்போ நிறைய டைம் இருந்தது. வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போ தான் என்கிட்ட சொன்னேன், ஏங்க அப்படியே போயிட்டு இந்த காரு தான் போய் பார்த்துட்டு வரலாமா, ஏன்னா பக்கத்தில் ஷோரூம் கார் ஷோரூம் இருந்துச்சா, சரி போய் ஷோரூம் சும்மா கார் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி துர்கா சொல்லிச்சு. நான் வந்துட்டு இப்போ எதுக்கு வேஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறேன், வேணான்னா இல்லை சும்மா தானே இருக்கேன், சும்மா பார்த்துட்டு போகலாம், இப்போ தான் ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், விசாரிச்சுட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வேற ஒரு கார் வாங்கலாங்கிற ஐடியாவில் தான் போனோம். போய் கார் பேர் சொல்லுவாங்க. போய் விசாரிச்சுட்டு வந்தோம். வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மறுநாள் சரிட்டு இவங்கள பார்த்தோம், தீனாமுவை அவங்கள பார்த்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷோரூம் போயிட்டு ஒரு காரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டாடா பஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிற பிளானே இல்லை. நாங்க வேற ஒரு ஷோரூம் போய் அதை பார்த்துட்டு சரி நான் ஏன்னா ஒரு வருஷமா வந்து சொல்லிட்டே இருந்தேன் அந்த கார் தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதனாலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அட்வான்ஸ் கொடுக்க வரோன்னு சொல்லிட்டு தீனாமுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு இல்லைங்களா, குழந்தைய பாக்குறதுக்காக அன்னைக்கு போயிருந்தோம். அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டோம், ஷோரூமுக்கு வந்து போகல. அவங்க வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சரி உடனே டக்குன்னு கார் எடுக்க முடியாது, முதல்ல பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் பேர்த்துல கேட்டிருந்தோம். தீனா கிட்ட வந்து பேசுறப்ப கூட தீனா சொல்லியிருந்தா இந்த டாடா பஞ்ச் வந்துதாங்க நாங்க அவங்க வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்குன்னு இவங்க பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியாது. வெளியே பேசிட்டு அப்போ வந்து டாடா பஞ்ச் தான் வந்து ரொம்ப மூவிங்கில் இருக்கு, அதான் 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொன்னேன் அப்படி. அப்புறம் சரிட்டு சரி பார்க்கலான்ட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சொன்னேன். எனக்கா செம்ம டென்ஷனு. நான் ஒரு கார் ஒரு வருஷமா பார்த்து வச்சிருக்கேன், இன்னும் டாடா பஞ்ச் அதெல்லாம் முடியாது, நான் அந்த கார் தான் வாங்கணும். நான் அப்படி அது ஒரு கலர்லாம் வந்து பார்த்து பயங்கரமா நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுட்டு நான் சண்டை போட்டு ராவடி பண்ற காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவரோட அத்தை பையன் அஜித் இருக்கான், அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டப்ப அவனும் டாடா பஞ்ச் அப்படின்னா அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ஆனா அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க போனது வேற காருக்கு தான் போனோம். அட்வான்ஸ் காசு எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே நாங்கள் வந்து வேற ஒரு இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு போனோம். எனக்கு போகிற வழியில் ஒரு இது சரி ஒரு வேறு இந்த டாடா பஞ்ச் பார்க்கலான்னு சொன்னார், அந்த ஷோரூமை பார்த்துட்டு கூட இங்கே போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம், கடைசி இங்கே அட்வான்ஸ் கொடுத்தோன்னா நான் அதை பார்க்க கூட இல்லைன்னு சொல்லி ஒரு சண்டை போடுவாருன்னு சொல்லிட்டு தான் இவர் சொல்லவே இல்லை. நானே தான் அந்த போகிற வழியில் ஏங்க டாடா பஞ்ச் பார்க்கலான்னு சொன்னால அப்படியே டாடா ஷோரூம் போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்தோம், காரே வாங்கிட்டோம். அங்கே ஒரே ஒரு வார்த்தைங்க, அங்கே மற்றவங்களாம் நிறைய பேசினாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. என் கணக்கு பூரா நம்ம அந்த கார் தான் வாங்குறோம், அவங்க என்ன வேணால் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஏதாவது ஆக்சிடென்ட் கூட ஆனால் கூட டாடா கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, உள்ளே இருக்கிறவங்களாம் சேஃப்டியாக இருப்பாங்களாம் அப்படின்ட்டு இவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. சரிங்க நம்ம அந்த காரே எடுத்துடலாம், என் கனவு கார் வந்து இன்னொரு நாளைக்கு கூட வாங்கிக்கலாம், இன்னொரு திரும்ப வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி வாங்கிக்கலாம், நம்ம இதே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கார் வாங்க போகலாங்கிற மாதிரி நான் பேசவே இல்லை. அப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆனிச்சு. ஆமாம். அப்புறம் நாங்கள் வந்து பேசிக் மாடல் தான் எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் பாப்பாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்போ கார் எடுத்தாலும் மொட்டை மாடி கார் தான் எடுக்கணும், நீங்கள் இப்போ எடுக்கலாம் பொறுமையாக கூட வாங்குங்க, எப்போ வாங்கினாலும்
மொட்டை மாடி இருக்கணும், நாங்கள் மேலே ஏறி நின்றுட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால சரிட்டு ஒரு மிட் வேரியண்ட்டாக பார்த்து எடுத்துட்டோம். அது ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அந்த காரு. டாடா பஞ்ச் நம்ம எடுத்த காரு. நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா மிட்டு. அது வந்து இயர் ரெண்டுங்கிறதுனால ஒரு 60,000 ரூபா கம்மி பண்ணி 9,40,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா அதில் நிறையா செலவு பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மேட்டு போடுறது, அப்புறம் சீட் கவரு, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். எப்படி கார் வாங்கினா அதுக்கு அக்சசரிஸ்லாம் நம்ம வாங்குவோம்ல, அதுக்கே நமக்கு ஒரு 50,000 ரூபாய் வந்து 50,000 மேலே ஆயிடுச்சு. நேற்றுக்கு தான் அதை கூட நம்ம முடிச்சுட்டு வந்தோம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் போட்டாச்சு, அப்புறம் மற்ற சின்ன சின்ன வேலை எல்லாம் காருக்கு எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் நான் கார் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அஸ்வினை கூப்பிட்றேன். அஸ்வின் வந்து அப்போ இங்கே மதுக்கரையில் தான் இருக்கான். அஸ்வினை கூப்பிட்டு சொல்கிறேன், அஸ்வின் மாமா வேற டாட்டா பஞ்ச் வாங்குறாங்கிறாரு, எப்படிடா இருக்கும் புது கார்னாவே சூப்பராக தான் இருக்கும், எடுக்கலாம் மாமா எடுத்தா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னா சரி ஓகே எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே ஓகே ஓகே நாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அந்த காரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த காரோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சங்கடமாகவே தான் இருந்தது. எல்லாருமே டாட்டா பஞ்சா சூப்பரான கார் வந்து நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, அதுதான் 5 ஸ்டார் காரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வருஷத்தில் அதிகமாக மூவிங் ஆன காரும் அது அந்த கார் தான். டாட்டா பஞ்ச் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல கார் தான் எடுத்துருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எங்களுக்கும் திருப்தி தான். எங்களுக்கும் கார் எடுத்ததும் ஒரே ஹாப்பி. காரே எங்கள் வீட்டில் இல்லை, அதில் எந்த கார் எடுக்கிறதுன்னு வேறு சண்டை. இவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எடுக்கிற முதல் காருனா நாங்கள் எடுத்த கார் தான். எங்கள் வீட்டிலலாம் காரே இல்லை. ஏதாவது ஒரு காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு போயிருக்கோம், முன்னாடி எது ஆக்சிலேட்டரு, எது பிரேக்கு, எது கிளச்சு எதுவுமே தெரியாது. சும்மா சீட்டில் பின்னாடி உட்காந்துட்டு போவோம். எப்பயாவது கார் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட்ல நாங்களாம் கார் வாங்குவோம்னு நல்லா நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இங்கே வந்தது இப்போதான் வந்து கார் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. ஊர்லலாம் இருக்கிறப்போ எங்கள் மாமியார் நாங்கள் வீடு கட்டுறப்போ போர்ட்டிக்கோ வந்து காருக்காக போட்டாங்க. நம்ம எங்க கார் வாங்க போறோம், இவங்க காருக்கு வேற போட்டிக்கோ போடுறாங்க, நமக்கு அந்த அளவுக்குலாம் நமக்கு எங்க கார். அப்பவே அம்மா சொல்லிட்டே இருந்துச்சு, நம்ம கார் வாங்கினா கூட நிப்பாட்டு தம்பி, போட்டிக்கு முன்னாடி போடணும், இடம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப நாம எங்க கார் வாங்க போறோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நாங்க கார் வாங்குறதுல எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க மாமனார் மாமியார்லாம் கூப்பிட்டு சொன்னதுமே குழந்தை கோயிலுக்கு வந்துட்டாங்க. அந்த விளாக் நீங்க பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நைட் 1 மணிக்கு கூப்பிட்டு சொல்றோம், காலையில 5 மணி பஸ்ஸுக்கு கிளம்பி கோயிலுக்கு எங்களுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு எங்க கார் எடுத்துட்டோம் ஒரு வழியா. கார் எடுத்துட்டு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பொங்கல் 1ஆம் தேதி தான், தை 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு தான் கார் எடுக்கிறோம். அப்போ கூட வந்து கார் எடுக்கலாமா இல்லை பொங்கல் முடிஞ்சு எடுக்கலாமா, அதாவது சோறு வெளியே எடுக்கிறதுக்காக தை 1க்கு எடுக்கலாமா இல்லை பொங்கல் முடிஞ்சு அப்புறமா எடுத்துக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி தை 1க்கு எடுத்துடலான்னு சொல்லி ஒரே முடிவை போய் அன்னைக்கு எடுத்தாச்சு. அது கூட டக்குன்னு தான் முடிவு பண்ணோம். அப்புறம் ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அதில் 5 லட்ச ரூபா கை காசு கொடுத்தாச்சு, மீது 5 லட்ச ரூபா டியூ போட்டாச்சு. இதில் சில பேர் கேட்டிருந்தீங்க செகண்ட்ஸ் காரான்னு கேட்டிருந்தீங்க. செகண்ட்ஸ்லாம் இல்லை, புது கார் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட்ஸ் எடுக்கலாங்கிற மைண்ட் இருந்துச்சு. ஆனால் சரி இல்லை நம்ம புதுசு எடுத்துடலாம், இப்போ எப்படி நம்ம பழசு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இது சரி ஓட்டிடுவோம். நிறைய பொருள் அந்த மாதிரி தான் செகண்ட் எடுக்கலான்ட்டு யோசிப்போம், அப்புறம் புதுசு தான் எடுத்துருவோம். புதுசு எடுத்தாதான் நல்லா கெத்தா இருக்கும், நல்லா இருக்கும். இல்லை இப்போ வந்து கிராமத்து சைடு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு செகண்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம புது கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் எப்படி இருக்குன்னா, இது நார்மலாக எங்கள் ஸ்லாங்கில் நான் சொல்லி காமிக்கிறேன். பழைய கார் தான் அவன் பழைய கார் வாங்கிட்டு வந்திருக்கான், அது என்ன பெருமை அப்படிம்பாங்க. புது கார்னா கோபால் விட்டு பையன் புது கார் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக மட்டும்தான். அப்படி இல்லைனாலும் நம்ம செகண்ட்ஸ் வாங்குற பிளானு போய் பார்க்கவே இல்லை, யோசிச்சுட்டு இருந்தோம். 2 செகண்ட்ஸ் கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டே தான் இருந்தோம். ஸ்ட்ரைட்டாக புது கார் போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 5 லட்ச ரூபா நம்ம வந்து வீட்டுக்காக சேர்த்து வச்ச பணத்தை காருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம வீடு வாங்கணும், வீட்டுக்கு வந்து அமௌண்ட் சேர்த்தணும். மற்றபடி கார் வாங்கினதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே ஜாலி தான். டியூஷன் போனாலும் கார் தான். இவர் தான் கார் ஓட்டுறாரு, நான்லாம் ஓட்டல. டியூஷன் பார்ப்பாங்க வந்து டியூஷனில் ஒரு டைம் வந்து காரில் விடணும்னு சொன்னாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு டைம் விடணும்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ என்னன்னா டெய்லி டியூஷனுக்கு கார்லேயே தான் போகிறாங்க. அப்படி ஜாலியாக அந்த இது மேலே டாப் ஓப்பன் பண்ணிட்டு காற்று வாங்கிட்டு ஒரே இது. எங்கள் ரித்திகா காரில் எல்லாமே பழகிட்டா, பாட்டு போடுறதுலாம் அசால்ட்டாக போடுது ரித்திகா, நல்லா இருக்கு. எங்கள் வயசுக்குலாம் நாங்கள் காரெல்லாம் வாங்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் கார் எல்லாரும் போகிற வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் பிள்ளைங்க காரில் உட்காந்துட்டு போகிறாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ரித்திகா பர்சனலாக ரொம்ப ரொம்ப அழுதுட்டா. வேற என்ன கார் டீட்டெயிலு அவ்வளோதான்.
5 லட்ச ரூபா நம்ம வந்து அமௌண்ட் கட்டியிருக்கோம். 5 லட்ச ரூபா வந்து நம்ம லோன் போட்டிருக்கோம். 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கோம். அதுவும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து எஸ்பிஐல தான் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம மாசமும் கட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ 10,000 5,000 10,000 கூட எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாம். இல்லை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி கூட பணம் கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கார் கடனை முடிச்சிடும். ஏன்னா இப்போ பெரிய கடனே இஎம்ஐ கட்டிட்டு இஎம்ஐக்கு மேலே எவ்வளோ வேணா நம்ம சேர்த்தும் கட்டலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் அது. அதனால் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். கடனே இல்லாமல் இருந்தோம். திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா கடன் தான் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருக்கேன். இன்னுங்க நம்ம 5 லட்ச ரூபா கடன் ஆயில ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கில் போட்டதுனால சம்பளத்தில் மாதம் அப்படியே பிடிச்சிருவாங்க. அது பிடிச்சது போக தான் சம்பளம் வரும். அதனால நம்ம வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி நமக்கு தெரியாது பெருசு. இருந்தாலும் சீக்கிரம் கட்டிடணும். பிடிச்சது போக தான் சம்பளம் வரும். நம்ம அதை கட்டினாதான் வீடு வாங்குறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். வீடும் நம்ம மொத்த பணமும் கட்ட போறதில்ல, லோன் போட்டு தான் நம்ம வாங்குவோம். அப்போ ஏதாவது அமௌண்ட் பத்தாம போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஒரு பயம் இருக்கு. மற்றபடி கார் எடுத்துட்டு ஓகே அதை சொல்லிடுறேங்க. கார் எடுத்து எங்கள் மாமனார் எடுத்து இங்கேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயில் போயிட்டு எங்கள் ஊருக்கு போய் எல்லாரும் காமிச்சோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு காரை நிறுத்திட்டு பொங்கல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு போகலான்னா எங்கள் சித்தி வந்து பழனிக்கு இந்த பாத யாத்திரை வந்து போயிட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டேன். அடுத்த நாள் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இவருக்கும் அடுத்த நாள் ஒர்க்கு, பாப்பாங்களுக்கும் ஸ்கூலு. சரி நம்ம திரும்ப ஊருக்கு போகிறப்ப கொண்டு போய் கார் காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு நாமக்கல் போயிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் கார் எடுத்த உடனே ஒரே லாங் டிரைவ் தான். கொஞ்சம் தூரம் கூட ஓட்டி பார்க்கல, ஃபுல் டிரைவ் தான். 700 கிலோமீட்டர் ஓட்டிச்சு. 700 கிலோமீட்டர் அசால்ட்டாக ஓட்டி தள்ளிட்டோம். ஆனால் சேஃப்டியாக போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஓட்டினாரு. அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் கார் வாங்கியிருக்கோம், அதை சொல்லலை. வித்தவுட் கீர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக இல்லாமல் சும்மா அப்படியே ஈஸியாக ஓட்டலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம மேனுவல் எடுத்துக்கிட்டோம்னா, கீர் இருக்கிறத எடுத்துட்டோம்னா நமக்கு ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம 2 பேர்த்துக்கும் கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானாக மேனுவல் தான் எடுக்கலாம்னு சொன்னேன். அப்போ தாங்க நம்ம எல்லா காரும் ஓட்ட பழக முடியுமா அப்படின்ட்டு. இவர் தான் இருந்துட்டு எல்லா கார்லாம் ஓட்ட வேணாம், நம்ம கார் ஓட்டணும் போதும், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது எடுத்தது பரவாயில்ல தான், ஈஸியாக இருக்குது. அதில் என்ன நமக்கு கிளச்சா என்னங்க இருக்குது, கிளச்சும் பிரேக்கும் ஒன்றா இருக்கும். கீர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாற்றி போட்டுக்குது, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்புறம் கார் எடுத்துகிட்டு நாமக்கல் போயிட்டோம். ஸ்ட்ரைட்டாக ராசிபுரம் போகல, ராசிபுரம் மட்டும்தான் போகல. ஸ்ட்ரைட்டாக என் ஃப்ரெண்டு வீட்டில் எங்கள் மாமனார் வீட்டில் காமிச்சிட்டு அங்கேருந்து ஊருக்கு ரிட்டர்ன் வரப்போ உமா கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே நாமக்கல் போனால் எங்கள் பாட்டிக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் பாட்டி எப்படி கொண்டு வரதே தெரியல. எங்கள் பாட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் தாத்தா மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் பாட்டி டீ சாப்பாடுலாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மாமா வந்துட்டார், எங்கள் சங்கர் மாமா வந்துட்டார். எங்கள் மாமா வந்ததும் எங்கள் மாமாவை விட சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியல. சரி வா ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை வாஜாயா வா உட்காருனா, எங்க அவங்க ஓட்டுறாங்களான்ட்டு அதெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா உட்காந்துட்டு போகிறோம். எங்கள் மாமாக்கு என்னன்னா கார் நான் ஓட்டுவேன், துர்கா ஓட்டணும் தான் ரொம்ப ஆசை இருக்கு சொன்னாரு. நீ வந்து ஓட்டு துர்கா அப்படின்னாரு. எங்கள் வீட்டுக்காக கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனாரு. அப்புறம் எங்கள் மாமா இருந்துட்டு நீ ஓட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டு அப்படின்னாங்க. எங்கள் அத்தை பயந்துச்சு, ஏங்க அவளுக்கு ஓட்டவே தெரியாதுங்கிறா, அவளை நம்பி என்னையும் வேறு காரில் உட்காந்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஓட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு பயம், ஓட்டுவேன். எனக்கு என்னன்னா நம்ம வந்து லைசன்ஸ் வாங்காமல் இதில் பழகிட்டோம்னா கீர் வண்டி எல்லாம் மறந்துடுமோன்ட்டு எங்கள் கார் இன்னும் நான் ஓட்டாமல் இருக்கேன். லைசன்ஸ் வாங்கிட்டுனா அடிச்சு தூக்கு ஓட்டுன்னு ஓட்டிடுவேன். எங்கள் மாமாவுக்கு அந்த சந்தோஷம் நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. எங்கள் மாமா முகத்தில் இருந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எனக்கு அப்படியே காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா இன்னும் எங்கள் காரை பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா எப்போ பார்ப்பாருன்னு தெரியல. ஒரு வேளை வந்தார் அப்படின்னா காரை பார்த்துருவாரு. ஆனால் எங்கள் அப்பா இல்லைங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப இதுவே. எங்கள் அப்பா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், கார் எடுத்து ஊருக்கு போகிற வரைக்கும் எங்கள் அப்பா அந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்க மாட்டார். அப்புறம் சுருதி வீட்டுக்கு போனோம். அங்கே இருந்துட்டு சுருதி வீட்டுக்கு போயிட்டு தம்பியெல்லாம் பார்த்துட்டு சுருதிக்கு காரெல்லாம் காமிச்சிட்டு நைட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு சல்லுன்னு கோயம்புத்தூர் வந்துட்டோம் எங்கள் மாமியார் கூட்டிகிட்டு. அப்புறம் எதோ சொல்ல முடியாது, அவ்வளோதான். சுருதி வீட்டுக்கு போகணும்னு சொல்லலாம். அப்படியா, சுருதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். சுருதி அடுத்து சுருதி நோம்பிக்கு போகிறப்ப சுருதி கூட்டிகிட்டு வரணும் காரில். அப்போ நான் ஓட்ட பழகிக்குவேன். எங்கள் மாமா அடுத்த தடவை வரப்போ கார் நீ ஓட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்த தடவை எப்போ போகணும் அதுக்குள்ள நான் ஓட்ட பழகணும். மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப எங்கள் மாமா சொன்ன ஒரே வார்த்தை, நம்ம பரம்பரையிலே கார் உள்ளது இருக்கா, நம்ம பரம்பரையிலே கார் வாங்கினது நீ தான் ஃபஸ்ட்டு வாங்கினது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொன்னார். அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்கள் சித்திக்கிட்ட மட்டும் காமிக்கல, எங்கள் சித்தியும் எங்கள் அப்பாவை மட்டும் எங்கள் கார் பார்க்கல நேரில் பார்க்கல, மற்றபடி ஃபோன்லலாம் பார்த்துட்டாங்க. அவங்களும் சந்தோஷம். அவ்வளோதாங்க. இது ஏன் இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கோன்னா, காருங்கிறது எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் வீடு வாங்கிட்டுனா எங்களெல்லாம் கை கால் பிடிக்கவே அந்த அளவுக்கு ஆயிரம் வந்துக்குது. சரி, ஓகே. மற்றபடி இன்னொரு டைம் சொல்லி ரேட்டு மாடல் இன்னொரு டைம் ஃபைனலாக சொல்லிட்டு வீடியோ முடிச்சு விட்றலாம். மாடல் டாடா பஞ்ச் மிட்வேரியண்ட்டு, ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,40,000. இந்த அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா. என்ன அக்சசரிஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கிறோம், நீங்கள் அப்படியே பாருங்கள். அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எல்லாரும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா நீங்கள் கார் வாங்கினது எங்களுக்கு நாங்களே கார் வாங்கின மாதிரி இருந்துச்சுங்கக்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. நம்ம காரில் பார்த்தீங்கன்னா ஷோபிகா, ரித்திகா, துர்கா காந்தின்னு சொல்லி பேர் வேறு எழுதியிருக்கோம். இங்கே வந்து இந்த பெட்ரோல்னு வந்து எழுதியிருக்கோம். கண்ணாடிக்கெலாம் அந்த சன்ஃப்ளேம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இங்கே உள்ள ஒரு மேட் இருக்குது பாருங்கள், இந்த மேட் வந்து ஃபுல் மேட். அதை பற்றி சொல்லுங்கள் டீட்டெயில். ஃபுல் மேட், அது ஃபுல்லாக கார் ஃபுல்லாக அப்படியே இதெல்லாம் சீட்டெல்லாம் பூரா கழட்டி எடுத்துட்டு ஃபுல்லாக மேட் போட்டுருவாங்க. இந்த குப்பை தண்ணி கிண்ணு இதை பட்ட கூட உள்ளே இறங்காமல் அப்படியே மேலே துடைக்கிற மாதிரி அது ஃபுல் மேட்டு. அது மாற்றிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டேரிங் கவர் இது மாற்றிருக்கு. டிஸ்பிளே வச்சுருக்கு. பேக் கேமரா வண்டியில் வந்து டிஸ்பிளே சின்ன டிஸ்பிளே தான் வந்துச்சு, அதனால் அதை கழட்டிட்டு பெரிய டிஸ்பிளே போட்டிருக்கு. பின்னாடி பேக் கேமரா வச்சுருக்கு, ரிவர்ஸ் போனால் கேமராவில் தெரியுற மாதிரி. இது மட்டும் 18,500 இந்த டிஸ்பிளேவும் கேமராவும். ஆமாம். அப்புறம் அந்த சீட் கவர் கட்டுது. சீட் கவர் பார்த்தீங்கன்னா 12,500. இது இருக்கிறதுலே விலை ஜாஸ்தின்னா இந்த ஸ்க்ரீனு, அதுக்கு அடுத்த இடத்த பிடிக்கிறது சீட் கவர் தான். சீட் கவர் இது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு 50,000 ரூபா, கரெக்டாக 50,000 ரூபா வந்து செலவானுச்சு. அது இல்லாமல் ஸ்டிக்கருக்கு வந்து 500 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தோம். 500 ரூபா கொடுத்தோம். அந்த கடை பேர் என்ன? ட்ரிபிள் ஆர். நம்ம இதுக்கு என்ன, எங்க பக்கத்துல வாவுசிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. கோயம்புத்தூர்ல வாவுசி போங்க பக்கத்துல நிறைய கடை இருக்கு. இது நாங்க போட்டது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஆர்னு சொல்லிட்டு ஒரு கடை, நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்து சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நம்ம இவ்வளவுதான், நம்மளோட வேலை எல்லாம் முடிஞ்சுதுங்க. கார் ஒரு வழியா காரு ரெடி பண்றது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வீடே நமக்கு வந்து ரெடி பண்ற மாதிரி இருந்தது. இதுக்கு மேல இந்த காருக்கு வந்து நாங்க எந்த செலவு பண்ண மாட்டோம். முக்கியமான பொருள் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு மேல போடுறதெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு நம்ம பண்ண மாட்டோம். நான் என் வீட்டுல சொல்லியிருக்கேன், எது முக்கியமோ அதை மட்டும் போட்டுக்கலாம், தேவையில்லாத இப்ப இந்த ஹார்னு லைட் இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம டிராவல் பண்ணலாம், கார் எடுத்தே நம்ம ஓட்டவே இல்லை. கொஞ்ச தூரம் போனாதானே வண்டி நல்லா ஹார்ன் அடிக்குதா. எப்படி கம்பெனிக்காரங்க நமக்கு கம்மி ஹார்ன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு இருக்கும். நம்ம இனிமே தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்ப மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடையும் பார்த்து வச்சாச்சு. உடனே நம்ம எல்லாம் பண்ணணும்ல, அப்படி பண்றோம். அப்படிங்கிறப்போ நமக்கு காசு டப்பு இருந்துச்சுன்னா எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். ஆனா அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு, டாடா கம்பெனில அந்த மேனேஜர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க காருக்கெல்லாம் செலவு பண்றது பாத்தீங்கன்னா பொண்ணு பிள்ளைக்கு அலங்கரிக்கிற மாதிரி நீங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணலான்ட்டு. என்ன அப்படி செலவு பண்ண போறோம்னு நினைச்சோம். ஆனா ஒரே நாள் 50,000 ரூபாய் முடிச்சு கட்டிட்டோம். அதே மாதிரி டாடா பஞ்ச்ல பாத்தீங்கன்னா அந்த ஷோரூம்ல குன் டாடா ஷோரூம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரு, அப்புறம் அந்த பொண்ணு, அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா பேசுனாங்க. நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி நமக்கு அந்த காரை பத்தி டீட்டெயில் சொல்றது எல்லாமே நல்லா சொல்லியிருந்தாங்க. டாடா கம்பெனி பத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலா நம்மளும் டாடா ஃபேமிலியில ஒரு ஆள் ஆயாச்சு. வீடியோ முடிச்சுட்டுலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் ஓட்டுறது கார் சொன்னாங்க. சரி போவோம், கார் ஓட்டுறது காமிக்கிறாராம். வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது, பொறுமையா போகணும். ஆமா, இதுதான் போலாம். கார் வேகமா வருது. சொன்னார்ல, இந்த வேலை தான் நான் வந்து இந்த சீட்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல வண்டி வருதா, அப்புறம் இண்டிகேட்டர் போடுங்க, எங்க ஹார்ன் அடிங்க, நான் சொல்லாம பண்ணிட்டாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருக்கணும். இப்படி ஒரு வண்டி கிராஸ் பண்றாரு அப்படின்னா அங்க வந்து வண்டி வரலன்னு சொல்லணும். இவர் வந்து மிரர்ல பார்க்க மாட்டார். இதுதான் புது பழக்கம். ஆனா போக போக சரியாயிரும். ஏங்க சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
ஏய் இப்போ வந்து நம்ம பாப்பா அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் உன்னை காமிச்சிட்டே இருக்கிறது ஏங்க? வண்டி ஓட்டுறது காட்டவே இல்லைன்ட்டு 2-3 கமெண்ட்ல வந்துருச்சு. அந்த கமெண்ட் என் கண்ணில் படவே இல்லை. நான் காட்டுறேன். அப்படியா? சரி சரி. நல்லா ஓட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரர். இப்போ போதுமா? ஆ ஓகே சரி, பஸ் வருது, இதுக்கு மேலே நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கார் கார் எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பார்த்துக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.